ஏமா நீ தானே செகண்ட் ஹேண்ட் பல்ல உடைப்பேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏய் உனக்கு கல்யாணம் ஆகலன்னா அதுக்கு என் பல்ல உடைக்கிறேன். என்னன்னா அது இல்லம்மா, இங்க தாயார் தகப்பனார் தவிர மத்தது எல்லாமே உங்ககிட்ட செகண்ட் ஹேண்ட்ல கிடைக்கும்ன்றாங்களே, வாஸ்தவம் தானே? நீ சொல்றது அந்த காலையா? இப்ப உனக்கு தாய் என்ன விலைக்கு வேணும், தகப்பன் என்ன விலைக்கு வேணும்? ஐயோ, அதாவது சோத்து கடிக்கிற லாட்டரியில தாயார் தகப்பனாரையும் விற்க ஆரம்பிச்சுட்டானா? ஆஹா, இதத்தான் பசும புரட்சின்னு சொல்றாங்களா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். பொடி டப்பி ஒண்ணு வேணும். உனக்கு என்ன வெள்ளியில வேணுமா, இன்சியல் அடிச்சது வேணுமா, இன்சியல் அடிக்காதது வேணுமா? இனிஷியல் அடிச்சதாவே இருக்கட்டுமே. என் இனிஷியல் விஎம். அப்படியா? சூனியா கண்டாரி உட்கார். நீ கேட்ட இன்சியல் இருக்கே அங்க அப்படி இது ஏன் பொடி டப்பியாச்சே? ஏன் பொடி டப்பியா எடுத்து எங்கிட்ட விலைக்கு வைக்கிறேன் நீ? இது எப்படி உங்ககிட்ட வந்தது? பொடி டப்பியா இருந்தா நீ நம்ம பெருசா கத்துறியா? ஏன் செகண்ட் ஹேண்ட்? இப்ப போலீஸ் கூப்பிடுறேன் பாரு. நான் போலீஸே கூப்பிடுறேன். கூப்பிடுவியா? நீ போலீஸோட வர்றேன்னு என் கஸ்டமருக்கு ஒரு இண்டு கொடுத்தா போதியா, உன் மூலிய தோண்டி கொண்டாந்து என் கையில கொடுத்து அதுக்கும் காசு வாங்கி போயிடுவாங்க. அப்ப என் 2 மொழிக்கு சேர்த்து என்ன விலை போட்டு கொடுப்ப நீ? நீயே கழிச்சு கொடுத்துறேங்கிறியா? இது அப்படி ஒண்ணு வேலைக்கு போகாதியா? நல்லா பார்த்து சொல்லு. 2 மொழி பெருசு பெருசா இருக்க. சரி சரி, அது இருக்கட்டும். முதல்ல அந்த பொடி டப்பி. ஆஹா, இந்த பொடி டப்பி இருக்குதே அப்பல் வெள்ளியா? ஆமா, பார்த்தாலே தெரியுது. நல்ல அந்த காலத்து வெள்ளி. இது செய்யறதுக்கு கூலி மட்டும் எவ்வளவு கொடுத்துருக்கு தெரியுமா? இருக்கும், ஒரு 30-35 ரூபாய் இருக்கும். 35 ரூபாய் தான் கொடுத்தது. இந்த பிஎம் எழுதி இருக்க, இதுக்கு மட்டும் தனியா ரேட். ஆமா இருக்கும். அது நல்லா அழகா கஷ்டப்பட்டு எழுதிருக்காங்க பிஎம். அதுக்கே ஒரு 15 ரூபாய் கூலி கொடுக்கலாம். ஆமா, இதுல இருந்து பொடியை எடுத்து போட்டா ஐயோ என்ன சுகமா இருக்கும், என்ன சுகமா இருக்கும். அப்ப இந்த பொடி டப்பி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு? ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப கிடைக்காது இந்த மாதிரி. ஆமா, இதுக்கு என்ன விலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்? ஒரு 60 ரூபாய் கொடுக்கலாமா? 60 கூலி 60 ஆயிடுமே. ஒரு 80 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம். 80 ரூபாய், அதுக்கு மேல கேட்க கூடாது. நல்லா நான் தேடின மாதிரியே கிடைச்சிருக்கு எனக்கு. ஏன் பொடி டப்பி எடுத்து எங்கிட்டே விலைக்கு பேசி அதை பத்தி அப்படி இப்படி எல்லாம் பேசி எனக்கே விலைக்கு வேண்டியது.